அதாவது தமிழ் மொழிக்காகவும் மகளிர் உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வரீங்க நாடாளுமன்ற. இது பலரை பாராட்டப்பட்டிருக்கு. இது எப்படி இன்னும் தொடர போறீங்க? எந்த வகையில் இன்னும் முன்னெடுக்க போறீங்க? தொடர்ந்து ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்தால் மற்ற மாநில மொழிகளின் மீது தொடர்ந்து ஏவப்படக்கூடிய ஒரு கணையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து நம்முடைய அடையாளங்களுக்காக நம்முடைய மொழிக்காக நாடாளுமன்றத்திலே போராட வேண்டிய அத்தனை பேரும் போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய பெருமைகளை காப்பாற்றுவதற்காகவும் நம்முடைய அகழ்வாய்வுகளாக இருக்கட்டும், நம்முடைய பெருமைகளை சொல்லுவதாக இருக்கட்டும், நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நம்ம உரிமைகளுக்காக தொடர்ந்து பேசுவேன். ஒரு இலக்கியவாதியாகவும் அரசியல்வாதியும் தொடர்ந்து செயல்படுறீங்க. அது சோர்வு இல்லாமல் எப்பவும் புத்துணர்ச்சியாக செயல்படுறதுக்கான எப்படி இந்த உத்வேகம் கிடைச்சிருக்குங்க? தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய வழி, அவர் செயல்பட்ட அவருடைய உழைப்பு, அவருக்கு இருந்த இலக்கிய ஆர்வம், இது எல்லாத்தையுமே தன்னுடைய காலம் முழுவதும் அவர் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியிலே தான் நான் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.